Hi friends, welcome to NEET Biology Tamil. நான் ஸ்வாதி. இன்னைக்கு நம்ம வீடியோல 3 இம்பார்ட்டன்டான விஷயங்களை சொல்ல போறேங்க. நம்பர் 1 பாத்தீங்க அப்படினா நீட் மார்க் இல்லாம நம்மளுடைய +2 கட் ஆஃப் வச்சு என்னென்ன கோர்ஸ்க்கு நம்ம இப்பவே அப்ளிகேஷன் போடலாம் அப்படிங்கறத பத்தியும், ரெண்டாவது பாத்தீங்க அப்படினா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீட் ரீ எக்ஸாம் நடக்குமா? அதே மாதிரி தூத்துக்குடியில பாத்தீங்க அப்படினா क्वेश्चन பேப்பர் மாத்தி கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா? மூணாவது வந்து பாத்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்களே, எப்படி இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரி முக்கியமான இந்த 3 கேள்விகளுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம இந்த வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல என்ன விஷயம் நான் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா +2 கட் ஆஃப் மட்டும் வச்சு நம்ம என்னென்ன கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்பர் 1, நீங்க வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து சேரலாம்ப்பா. இதுக்கு எந்த வெப்சைட்ல போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா tngaza.in இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ் வரும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி 1 வீக் ஆயிடுச்சுப்பா. ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கலாம்ப்பா. இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா TNEA இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வரும். அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரி, BSc அக்ரி கோர்ஸ்ப்பா. அதுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா லா படிக்கலாம்ப்பா. ALU இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா நீங்க லா காலேஜுக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபிஃப்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெக்னரிப்பா. இதுக்கும் நமக்கு நீட் வந்து தேவையில்லை. இதுக்கு என்ன அப்ளிகேஷன்ஸ் வரல, அப்ளிகேஷன்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சிக்ஸ்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்சஸ்ப்பா. இப்ப நான் சொன்ன இந்த 6 கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம்ப்பா. மெயினா எந்த கோர்ஸா இருந்தாலும் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்ப்பா. நீங்க ஆர்ட்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங், லா, வெட்னரி எந்த காலேஜ் படிச்சிருந்தாலும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து சூஸ் பண்ற மாதிரி பாருங்கப்பா. ஏன்னா நீங்க என்னதான் நீங்க பிரைவேட்ல படிச்சாலும் கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிற மாதிரி வராது. உங்களுக்கு ஃபீஸ் கம்மி அப்படிங்கறத விட உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கும்பா. நீட் எக்ஸாம ரீ எக்ஸாம் வைப்பாங்களா, அதாவது நீங்க எழுதின நீட் எக்ஸாம கேன்சல் பண்ணிட்டு ரீ எக்ஸாம் வைப்பாங்களா அப்படிங்கறத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கொஸ்டினா இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்தது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் நார்த் இந்தியால பாட்னால பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இஷ்யூ பண்ணிருக்காங்கப்பா. அதனால அதுல எழுதின 120 ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடியே எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இதுக்கு NTA தரப்புல இருந்து என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா NTA தரப்புல இருந்து முற்றிலுமா வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அபிஷியலா இன்னைக்கு ஒரு நோட்டிபிகேஷனும் விட்டுருக்காங்க. அதாவது இன்னைக்கு 4:30க்கு வெளியான கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா நீட்டினுடைய கொஸ்டின் பேப்பர் கிடையாது, இது வேற ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர். அதை வந்து நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதா சோசியல் மீடியாவா வதந்தி பரப்பிட்டாங்க. இதனால ரீ எக்ஸாம் வைக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நீட் எக்ஸாம் வந்து ரீ எக்ஸாம் நடக்காதுப்பா. இன்னொன்னு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் நார்த் இந்தியால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போராட்டம் பண்ணி எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. சோ இதையும் வந்து நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாறாட்டம் பண்ணி எக்ஸாம் எழுத வந்தவங்கள நாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து நாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதனால நம்ம இதுக்கு ரீ எக்ஸாம் வைக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூணாவது விஷயம் அப்படின்னா நீங்க நம்ம தமிழ்நாட்டில கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது தூத்துக்குடியில ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா என்டையர் இந்தியால இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருக்காங்க. அந்த பர்டிகுலர் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வேற டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருக்காங்கப்பா. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில வந்து கீ ஆன்சரை செக் பண்ணும்போது தான் தெரியுது நமக்கு ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அப்படின்ட்டு. அதாவது நீட் அப்படிங்கிற தகுதி தேர்வு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பரா தான்ப்பா இருக்கணும். அதுதான் நியாயமும் கூட. அதாவது ஆர்டர் தான் வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறி இருக்குமே தவிர கொஸ்டின் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை கொடுத்து அவங்களுக்கும் ஒரு காமனான லிஸ்ட் போடுறது வந்து நியாயம் இல்லை அப்படிங்கறதா என்னோட கருத்து. இவங்களுக்கு NTA என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா NTA வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரீ எக்ஸாமுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு. சோ இப்போ நீங்க வாங்கியிருக்க மார்க் தான்ப்பா உங்களுடைய ஃபைனல் மார்க். ஓகேங்களா? மூணாவது நான் சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. அதாவது 7.5% கேட்டகரி இருக்காங்கல்ல நம்ம தமிழ்நாட்டில், அதாவது 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் முற்றிலுமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய கவர்மெண்ட் 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரியில மெடிக்கல் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்கப்பா. இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்றீங்கப்பா. தயவு செய்து உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா எனக்கு இன்ன கட் ஆஃப் வந்திருக்கு மேம், இன்ன காலேஜ் கிடைக்குமா, ஒன்று மட்டும்
தெரிஞ்சுக்கங்க. இன்னும் நம்மளுக்கு ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்தாதான் அபிஷியல் கட் ஆஃபே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம காலேஜை நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரியில கட் ஆஃப் 100 மார்க்குக்கு மேல அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்பர் 1 காரணம், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரிப்பீட்டர்ஸா 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சாங்கப்பா. அதனாலயும் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயாலஜி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்ததுனால மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 300 எபோவ் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ ஒரு 300 இதுலயே வாங்கிட்டீங்க அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில நீங்க ஒரு 150 வாங்கினாலே 450 எபோவ் தாண்டுது. லாஸ்ட் இயர் ஓசி கட் ஆஃபே வந்து 400 தான். அப்ப இந்த தடவை 450 எபோவ் மேல வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகம். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சேனல்ல ஒரு குட்டி போல் வந்து நேத்து தான்ப்பா போட்டிருந்தோம், ஒரு நாள் தான் அது. அதுல 300 பேர் வந்து போல் பண்ணியிருந்தாங்க. அதாவது 500 எபோவ்க்கு மேல 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதா. அப்ப இதுலயே நம்ம புரிஞ்சுக்க முடியுது 7.5% வந்து நிச்சயமா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்க தமிழ்நாடு முழுக்க பரவலா பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க எல்லாருமே வந்து மோஸ்டா சொல்றது 500 எபோவ்க்கு மேல வாங்கியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகம். அது மட்டும் இல்லாம இந்த 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரியில ஹையஸ்ட் ஸ்கோர் 650 தாண்டும் அப்படின்னு சொல்றாங்கப்பா. இதை கால்குலேட் பண்ணும்போது தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த இயர் கண்டிப்பா இந்த 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றோம். இப்ப லாஸ்ட் இயர் ஓசி கேட்டகரி லாஸ்டா ஃபினிஷ் ஆனது 400 அப்படின்னா இந்த வருஷம் டெஃபினட்டா 510க்கு மேல வந்து இருக்கும்பா. பிசி கேட்டகரி 390 அப்படின்னு சொன்னோம்னா இந்த இயர் பாத்தீங்கன்னா 490 500 கிட்ட வரும். எம்பிசி பாத்தீங்க அப்படின்னா 395 அப்படின்னு லாஸ்ட் இயர் சொன்னோம். இந்த தடவை பாத்தீங்கன்னா 495 வந்து இருக்கலாம்ப்பா. பிசிஎம் 395னா இந்த இயர் 490க்கு மேல இருக்கலாம். எஸ்சி கேட்டகரி 370 அப்படின்னா இந்த இயர் 470. எஸ்சிஏ வந்து 370னா இந்த இயர் வந்து 400 இல்லைனா 450 பிளஸ். எஸ்டி கேட்டகரி 370 400 இல்லைனா 450 பிளஸ். இது எல்லாமே வந்து 100% ப்ரிடிக்ஷன். அதாவது இப்படி வரலாம், அதாவது கேள்விப்பட்ட தகவலின் அடிப்படையில வரலாம் அப்படிங்கறதா 100% கிடையாது. தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல மேம் நான் இந்த கேட்டகரி நான் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன், கன்ஃபார்மா சொல்லுங்க கன்ஃபார்மா மேம் அப்படின்னு கேட்காதீங்கப்பா. இது வந்து ப்ரிடிக்ஷன். ஓகேங்களா? இன்னி நம்மளுக்கு ஆக்சுவலா ரிசல்ட் வந்து ஒரிஜினல் கட் ஆஃப் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க கன்ஃபார்மா கிடைக்குமா அப்படின்ட்டு. டெஃபினட்டா அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.